ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். அது கூட 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் ஜூஸ் சிக்கனில் நல்லா இறங்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா அது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். இது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அது ஊறி இருக்கு. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற அந்த டைமில் ஒரு கிண்ணத்தில் நல்லா வெது வெதுப்பான பாலில் 1 டீஸ்பூன் குங்குமப்பூ போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது இருக்கிற இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 1 கப் தின் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போது சிக்கன் வேகிற இந்த டைமில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா கொதித்து வரும்போது அதில் கொஞ்சம் எண்ணெயும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி 50% தான் வேகணும். அது 50% வெந்து வரும்போது அதை வடிச்சிடணும் நம்ம.
அரிசி இப்போது 50% வெந்துடுச்சு. நம்ம இதை வடிச்சிடலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு பாதி சிக்கனை கொஞ்சம் கிரேவியோட தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸில் ஒரு பாதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாலில் ஊற வச்ச குங்குமப்பூவை அது மேலே லைட்டாக தூவிக்கலாம். அது மேலே நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் அது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன புதினா, கொத்தமல்லி இலை ரெண்டையும் அது மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம் எல்லா லேயரையும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி சிக்கன் அந்த கிரேவியை அது மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே மீதி இருக்கிற ரைஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே குங்குமப்பூ கலந்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போ அது மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது மேலே வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது அது மேலே பொடியாக நறுக்கி வச்ச புதினா, கொத்தமல்லி இலையை தூவி அதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். அந்த குங்குமப்பூ கலர் அதோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் எப்படி உதிர் உதிராக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது தேங்காய் பாலில் ஊற வச்சு செஞ்சதால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நெய்யில் வறுத்த முந்திரியை அது மேலே நெய்யோடு சேர்த்து கார்னிஷ் பண்ணுங்கள். இப்போது கோகோனட் மில்க் லெமன் பிரியாணி சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.